ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது டைம். மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி ரூமில் வந்து விளக்கேற்றிடுவேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, டிவியில் ஏதாவது ஒரு சாமி பாட்டோ ஸ்லோகமோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேங்க. இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா பவிக்கு ஸ்நாக்ஸு கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் பால் வந்து காய வச்சுருக்கேன். இன்றைக்கி பவிக்கு லன்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போகிறேன். அப்புறம் இந்த கொல்லைப்பக்க கதவையும் நான் திறந்து விட்டுருவேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்ததும் அந்த கொல்லைப்பக்கம் கதவை திறந்து விட்டுட்டு துளசி செடி, அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சமையலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்க்குறப்பயே எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன். அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்ப்பேன். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு போல் இருக்குது, ஈரமாக இருக்குது கீழே. சரி, நான் வந்து இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு சின்ன கப்பில் ரைஸ் எடுத்து தான் நான் பண்ண போகிறேன். பவிக்கு பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயிலெலாம் கொஞ்சம் கட்டி மாதிரி வந்திருக்கு, ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி அவனுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறேன். நான் நைட்டே வந்து மார்னிங் இந்த தேங்காய் பால் சாதம் தான் நாளைக்கு மத்தியானத்துக்கு லஞ்சு பவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துகிட்டு தான் படுப்பேங்க. ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாள் மத்தியானம் அவனுக்கு என்ன லஞ்ச் கொடுக்கறது, இப்படி தான் என்னுடைய மைண்டில் தாட் போயிட்டே இருக்கும். எத்தனை அம்மாக்களுக்கு இந்த மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு டெய்லியுமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அடுத்த நாள் என்ன லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி எனக்கு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பொங்கல் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கோதுமை தோசை அது கேட்டிருக்காங்க. பவிக்கு வந்து இந்த இட்லி தட்டில் வந்து 4 இட்லி தான் சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து இட்லி குக்கரில் வச்சுட்டேன். இப்போ கோதுமை தோசைக்கு வந்து கரைச்சிக்க போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்து சைட் பை சைட் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப இப்படியே நான் வந்து பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பவிக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கப்பில் நான் பண்ணுறது அவனுக்கு கரெக்டாக அவன் டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக கரெக்டாக சரியாக இருக்குங்க, கொஞ்சம் கூட மீறாது. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக நான் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலை அது கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதை பாக்ஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த காஃபி தாங்க. இதை குடிச்சிட்டேன்னா அப்படியே சூப்பராக அன்றைக்கி டே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் கஸ்டமர் வந்து புளி சாதம் கேட்டாங்க. ஸோ வந்து புளி சாதம் கிளறியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேக் பண்ணி போட்டராப்பில் டெலிவரி பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு புளி சாதம் வந்து பேக் பண்ணிட்டேன். புளி சாதம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ ரெண்டுத்தையுமே பேக் பண்ணது போக இவ்வளோ புளி சாதம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வேறு இருக்குதுங்க குக்கரில். ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக தான் தெரியுது. நல்லா சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில. ஓகே, பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது இப்போ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணுங்க. அதை பண்ணி முடிச்சிட்டா அவ்வளோதான், வேலை ஓவர். ஸோ நான் இப்போ உடனே பண்ண மாட்டேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம்னா அதான். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க பண்ணுவேன். என்னால் முடியல, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நின்று பண்ணினதுனால முடியல. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.